தன்னுடைய குரோமோசோமில் ஜீனில் அந்த உணர்வை பெற்றிருக்கும் கடமை உணர்வும் துணிவும் மிக்க முதல்வர்களின் பல பதக்கங்களை பெற்ற நமது முன்னாள் காவல்துறை துணை ஆணையர் சி ராஜமாணிக்கம் அவர்களை வருக வருக என வரவேற்பது. தன் வாழ்வில் பெரும் பகுதியை கிராம விவசாயிகளுக்காகவும் அவங்கள் மேம்பாட்டிற்காகவும் தண்ணீர் மேலாண்மையை கிராமமாக கொண்டு சேர்த்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய திரு அக்ரி தண்டமாணி அவர்களை வருக வருக என வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தகத்திற்கு அளவு குறிப்பு, சமையல் குறிப்பு, கோவில்கள், லோக்கல் இன்ஃபர்மேஷன் போன்ற தகவல்களை தனது இணையதளத்தில் இருந்து எங்களுக்கு உதவிய பாரத் எல்லோபேஜ் மேனேஜிங் டைரக்டர் திரு ராஜேந்திரகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் எஸ்ஜிஆர் குடும்பத்தின் தந்தையும் எங்களின் வழிகாட்டலுமான 3 வருடங்களில் செய்து முடிக்க முடியாத மடை விற்பனையை 30 நாட்களில் முடித்த எங்கள் ரியல் எஸ்டேட் ஜாம்பவான் திரு எஸ்.ஜி. ராமலிங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்பது. எங்களால் சுவாமி என்று செல்லமாக அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை சோமஸ்கந்தன் அவர்களை இந்த மேடையில் நாங்கள் வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தன் வாழ்வு முழுவதும் மக்கள் சேவைக்காக பகேசன் சேவை என வாழ்ந்து வரும் வைத்தியலிங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பத்திரிகை துறையில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பெற்ற எஸ். அன்பழகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சேலத்திலிருந்து டாக்டர் சுதவம் அவர்களை வந்திருந்து எங்களுக்கு சில வழிகாட்டுதலும் அடுத்த ப்ராஜெக்டுக்காக உதவுவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் டாக்டர் வி. சுதவனம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சென்னையில் இருந்து எங்களுடைய மேனேஜிங் மார்க்கெட்டிங் டைரக்டர் சி. சுப்பிரமணியம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் அறந்தாங்கியிலிருந்து வந்துள்ள டி. என். சின்னத்துறை தேவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் வாசுகி சிவாச்சாரியார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் புத்துலங்கி ஏற்றி தந்து இந்த விழாவை துவக்கி வைத்த சகோதரி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, கும்பகோணம், சத்தியமங்கலம் ஆகிய கிளை அலுவலகத்திலிருந்து வந்திருக்கும் எங்கள் முகவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இங்கு கூடியிருக்கும் எண்ணற்ற எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ராமநாத ஹாஸ்பிட்டல் பாதி வரைக்கும் உங்களாச்சாச்சு. இன்றைக்கு படித்து விட்டு பட்டம் பெற்று வேலை வேண்டி வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்கள் மட்டும் 15 கோடி பேர். வேலை வாய்ப்பு அலுவலகம் இன்னைக்கு ஏய்ப்பு அலுவலகம் மாறிட்டு இருக்கு. ஆனா இந்த எஸ்சிஆர் குரூப்புடைய சக்சஸ் புக்கை பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கேள்வி பதில் வேலை வாய்ப்புக்கான குரூப் 1 குரூப் 2 கேள்வி பதில் அது இருக்கு. அப்ப படித்தவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு ஒரு பத்திரிகையாளர்களுடைய பேச வருகிறார், வாழ்த்து வருகிறார் நம்ம கும்பகோணத்தை சேர்ந்தவர் எஸ். அன்பழகன் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். மாலை வேளையிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சக்சஸ் புத்தக வெளியீட்டு விழாவில் வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என மீண்டும் ஒருமுறை வரவேற்று இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை இங்கே கூற ஆசைப்படுகிறேன். புத்தகத்தின் பெயர் சக்சஸ், வெற்றி. வெற்றிக்கு பின்னாலே எப்போதுமே இருப்பவர் நமது அன்பு நண்பர் எஸ்.ஜி.ஆர். அவர்கள். எஸ்.ஜி.ஆர். அவர்கள் ஒரு ஆலமரம் போல்
அந்த ஆலமரத்தில் கீழே ஆயிரம் ஆயிரம் எழுத்துகள் இயக்குநர்களாகவும் ஊழியர்களாகவும் இங்கே பரிமளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த புத்தகத்தை ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்து சிறப்பாக வெளியிட உதவியவர் அன்பு நண்பர் ஜவஹர் அவர்கள், பிஇடியின் டைரக்டர் அவர்கள். அடுத்து திரு சங்கர் அவர்கள், திரு வாசுதேவன் அவர்கள் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். அடுத்து டிசைனர் சக்தி அவர்கள், மேடம் விஜி அக்கௌண்டன்ட் அவர்கள் ஆகியோர்களின் கடுமையான உழைப்பு இதன் பின்னால் இருக்கிறது. நாம் பாயாசத்தை பார்க்கும்போது முந்திரி பருப்பும் திராட்சையும் தான் கண்ணுக்கு தெரியும். அதில் மறைந்துள்ள ஜீனி எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல இந்த ஊழியர்களின் உழைப்பு பாயாசத்தை சாப்பிடும் பொழுது அந்த ஜீனி தெரிவதில்லை. சுவைத்து பார்த்தால்தான் அதன் பின்னாலே மறைந்துள்ள ஜீனி தெரியும் நமக்கு. அதன் போல நமது ராமலிங்கம் அவர்களும் இயக்குனர் பெருமக்களும் முந்திரியும் திராட்சையும் போல இருந்தாலும் அது உழைத்து அந்த உழைப்பிற்கு அந்த புத்தகத்திற்கு உழைத்த ஓடாய் போய் இன்றைக்கு வெற்றிகரமாக ஒரு பிரசவத்திற்கு தாய் குழந்தை பிறந்த பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அந்த பூரிப்பு இந்த ஊழியர்களிடத்திலும் இந்த இயக்குனர் பெருமக்கள் முகத்திலையும் நான் வந்தவுடன் கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தகத்தை வெளியிட வந்துள்ள நமது ராசியான வங்கி, ஈஸியான வங்கி, அதுவே உங்கள் மக்கள் வங்கி, அதுதான் நமது சிட்டி யூனியன் வங்கி. சிட்டி யூனியன் வங்கியை மறக்காமல் நாம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கு திரும்பினாலும் இந்தியாவிலே முதலாக ஒரு குளிர்சாதன பேருந்து அமைத்த ஒரே பெருமை நமக்கு இயக்குனர் எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களை தான் சேரும். அதற்கு உறுதுணையாக இருந்த கும்பகோணம் நகராட்சி சேர்மன் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். எங்கு திரும்பினாலும் கோவில்கள் வைத்தால் சியூபி உபயம், ரயில்வே ஸ்டேஷன் போனா திரும்பிய பக்கம்லாம் சியூபி 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 என்றுதான் இருக்கிறது. ஆகவே ராசியானவர் வெற்றியாளர், சக்சஸ் வெற்றியாளர் புத்தகத்தை வெளியே வந்துள்ளார். ஆகவே நாம் அவருக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த புத்தகத்தில் இருப்பவை போட்டி தேர்வுகளுக்கான அனைத்து டிப்ஸுகள். நமது நண்பர் கே அன்பழகன் அவர்கள் கூறியது போல் அனைத்து காம்படிஷன் சக்சஸுக்கு தேவையான அனைத்தும் இதில் இருக்கின்றன. அடுத்தது மருத்துவ குறிப்புகள், ஹெல்த் சமசித்தா ஆயுர்வேதம் அனைத்தும் இதில் இருக்கின்றது. அடுத்து பெண்கள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பார்கள். ஆகவே பெண்கள் ஆக்கி வைத்து துவக்கி வைத்து இந்த குற்றவிலங்கியது துவக்கி வைத்த இந்த நிகழ்ச்சி நல்ல காரியங்கள் ஆவதும் பெண்காலே, கெட்ட காரியங்கள் அழிப்பதும் பெண்களாலே என்று. ஆகவே பெண்களுக்கான அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள் இந்த புத்தகத்தில் ஏராளம் இருக்கின்றன. அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டத்தை பற்றி நாம் சோழநாடு சோறுடைத்து என்பார்கள். இன்று இந்த தஞ்சை மாவட்டத்தை பற்றி டீட்டெயிலாக வெகு அழகாக இந்த புத்தகத்திலே கூறியிருக்கிறார்கள். விளம்பரம் தந்து தன்னை பெருமைப்படுத்திக் கொண்ட இந்த புத்தகத்திலே விளம்பரம் தந்து தன்னை பெருமைப்படுத்திக் கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எஸ்ஜிஆர் பிஇடி அண்ட் எஸ்ஜிஆர் அசட் டெவலப்மெண்ட் சார்பாக மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எங்களது புத்தக வெளியீடான எஸ்ஜிஆர் ஸ்பீடு மேக்ஸ், எஸ்ஜிஆர் ஸ்மார்ட் மேக்ஸ், ட்ரைலர் என்ற புத்தகங்கள் விரைவில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கிறது. அதற்கும் நீங்கள் ஒத்துழைப்பு தந்து உங்களையும் எங்களையும் வெற்றி வாய்ப்பாளராக மாற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ராமலிங்கம் அவர்கள் நமது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் அவருடைய பெயர்களை தாங்கி இருப்பதால் எல்லோருக்கும் அன்பாகவும் பாசமாகவும் பண்பாகவும் இருந்து நம்மை எல்லாம் வரவழைத்து சென்றிருக்கின்றார். நாம் எப்போதும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம். நாம் எல்லோரும் இந்த சக்சஸ் புத்தகத்தை வாங்கி நமது வீட்டில் வைத்து நல்ல பலன் பெறுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். நல்ல நூல்களே சிறந்த நண்பன் என்று சொன்னார் ஒரு பேரறிஞர். ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் இல்லத்திற்கு சென்று அவன் வீட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டாலே அவன் நல்லவனா கெட்டவனா பண்பாளியா படிப்பாளியா அவன் வீட்டில் இருக்கின்ற புத்தகத்தை வைத்தே ஒருத்தரை மதிப்பிடலாம் என்று ஒரு பேரறிஞர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே எஸ் ஃபார் சக்சஸ், ஜி ஃபார் கோல், ரீச், ஆர் ஃபார் ரீச், எஸ்ஜிஆர் எடுக்கின்ற இந்த புத்தக விழாவிற்கு நம்மை அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு அவருக்கு நன்றி கூறி, எல்லா இயக்குநர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, ஊழியர்களுக்கும் வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும்
சிறப்பு விருந்தினர்கள் எல்லோருக்கும், மேடையில் வீட்டிருப்பவர்கள் எல்லோருக்கும், எதிரே வீட்டிருக்கின்ற ஜி.எம். பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், ஏ.ஜி.எம். ஆர். பத்மநாபன் அவர்களுக்கும் மற்றும் ஈன்ற பொழுதை பிறந்து வைக்கும் தன் மகனை சார்ந்தோடு எனக்கு இருக்கிற தாய் என்பது போல எஜிஆர் அவர்களின் தந்தையார் வந்து நம்ம எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நாம் உடல் நலம் நன்றாக இருந்து நீடூழி காலம் வாழ்ந்து இப்பேற்பட்ட மகனை பெற்றதற்கு நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக வார்த்தை வழங்க வருமாறு பாண்டிச்சேரியில் வருகின்ற திரு கே. சிவானந்தம் அவர்களை மேடைகள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பாண்டிச்சேரி பகுதியிலிருந்து இந்த கூட்டத்திற்காக மிக சிரமப்பட்டு வந்திருக்கின்றோம். ஒரு வரியில் இந்த ஒரு பாடலை பாடி ஐயா எஸ்.ஆர். அவர்களை மகிழ்விக்க விரும்புகிறோம். சீதா கல்யாண வைபோகமே, ஸ்ரீராம கல்யாண வைபோகமே, சீதா கல்யாண வைபோகமே, ஸ்ரீராம கல்யாண வைபோகமே, காண காண அழகாகுமே, இன்னும் 1000 கண் வேண்டுமே, காண காண அழகாகுமே, இன்னும் 1000 கண் வேண்டுமே, சீதா கல்யாண வைபோகமே, ஸ்ரீராம கல்யாண வைபோகமே. இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டு இந்த விழாவில் சிறப்பிருக்க எங்களை அனுமதித்த ஐயா எஸ்.சி. ராமலிங்கம் அவர்களை எங்கள் பாண்டிச்சேரி பகுதியில் குழுவின் சார்பாக அவர்களை நாங்கள் வாழ்த்தி முதலாவதாக வழங்குகிறோம். சொல்லிலும் செயலிலும் வர்த்தக விநியோகத்திலும் தமிழ்நாடு முழுவதிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த வியாபாரத்தை தஞ்சை மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தி எங்களுக்கு வெளிப்படுத்த நினைத்த ஐயா அவர்களுக்கு எங்கள் பாண்டிச்சேரி மாநில சார்பாக நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லாலும் செய்தாக்கி செயலாலும் எல்லா ஜனங்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் நன்மையை பெறக்கூடிய வகையில் ஒரு வியாபாரத்தை அறிமுகம் செய்து இந்தியாவிலேயே மிக அருமையான ஒரு நல்ல நோக்கத்தை கொடுத்த ஐயா அவர்களுக்கு எங்கள் பாண்டிச்சேரி பகுதியில் எங்கள் பாண்டிச்சேரி மாநில பகுதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து வருகை வருகின்ற நம்முடைய மார்க்கெட்டிங் டைரக்டர் ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களை சிறப்பாக வழங்குமாறு கேட்டுக்கிறேன். வணக்கம். ரொம்ப அருமையான மாலை பொழுது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை. ரொம்ப அருமையான விஷயம். இந்த புத்தகத்தை வந்து இங்க இருக்கவங்க சொல்லுவாங்களா, இங்க இருக்கிறது மிஸ்டர் வாசு, மிஸ்டர் ஜாவகன், மிஸ்டர் சங்கர், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா கஷ்டப்பட்டு பண்ணல. இந்த புத்தகத்தை ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணாங்க. ராத்திரி பகல் திருவாரூர் எங்கெல்லாமோ உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி இந்த வடிவமைப்பு கொடுத்து இன்னைக்கு ஐயா அதெல்லாம் சொன்ன மாதிரி பிரசவத்துக்கு அப்புறம் அந்த தாய் முகத்துக்கு சந்தோஷமா இன்னைக்கு அவங்க முகத்துல ஜவஹர் சார் முகத்துல சங்கர் சார் முகத்திலையும் வரவேற்பாளர் வாஜ் சார் அவரெல்லாம் வந்து மெழுகுவத்தி மாதிரி
எவ்வளவு உழைப்பு. நான் அவனை கேட்டேன், என்ன சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு கேட்டேன். கஷ்டம் இல்லை சார், உழைப்ப யாருமே கஷ்டம் சொல்லக்கூடாது சார். கஷ்டப்பட்டுலாம் உழைக்கிற யாரும் உழைக்கிறவங்கள உழைப்பே கஷ்டம் இருக்கு. நீங்க சாப்பாடு கஷ்டம் சொல்றது இல்லையே. அப்போ உழைப்பு யாரும் கஷ்டம் சொல்லக்கூடாது. அது மாதிரி மார்க்கெட்டிங் சைடில் சொல்லும்போது ஐயா ராஜமாணிக்க சார்ந்து ஒரு அழகான ஒரு விஷயம். அவரோட ஒரு வரி எனக்கு 1 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்து, நம்ப மாட்டீங்க நீங்க. அவரோட ஒரு வரி அந்த புத்தகத்துல எனக்கு 1 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. ஒண்ணுமல்ல, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை செஞ்சுட்டு எழுதிட்டு அந்த புத்தகத்துல அறிஞர் வழங்கும் போது சரவணபவன் ஹோட்டல் முதலாளியும் அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல் முதலாளியும் ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை பெரிய ஆள் ஆனாங்கன்னு சொன்ன அந்த ஒரு வரியை நான் எடுத்துக்கொண்டு போய் அந்த அடையார் ஆனந்தபவன் வெங்கடேஷ் பாசாவதி எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். 4ஆம் தேதி அவரோட மகளுக்கு திருமணம் கோயம்புத்தூர் நான் போறேன். அப்ப இந்த விஷயத்த சொன்ன உடனே உங்களுடைய உழைப்பு வந்து நீ உலகம் பூரா போய் தமிழ்நாடு பூரா செய்ய போகுது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படாது. எழுதுறது யாருன்னாரு, உங்களுக்கு அறிமுகம் மேபி தெரியுமா தெரியாது தெரியல, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எழுதி கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்ல விஷயம், நன்றின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் எந்த மாதிரியான பண்ணா கொடுங்க, நான் அந்த விஷயத்தையும் சொல்லி அந்த ரேப்பர் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஐயோ நான் கண்டிப்பா அதை செஞ்சான்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் ரேப்பர் நான் ஓகே பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு 1 லட்சம் ரூபாய் கமிஷன் இருக்காது. சோ வியாபாரம்ங்கிறது நம்ம வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது மட்டும் இல்ல, வரவாய்ப்பு பயன்படுத்திக்கிறதா. சோ நிறைய நண்பர்கள் இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் சொன்ன மாதிரி இப்போ சிப்யூடன் பேங்க் சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு அது சிப்யூடன் பேங்க் அது கப் அப்படிதான் நம்மளும் சொல்லிருக்கோம். எல்லாரும் மனசும் கப்புன்னு இடம் முடிச்சு ஒரு பேங்க்ல வந்து அது அவங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நேரம் காரணமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கார். பொள்ளாச்சியில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், திருச்சி பல பகுதிகளில் அந்த மாவட்ட ரீதியில் இந்த புத்தகத்தை கொண்டு வந்து தயாராக வந்திருக்கிறார் திரு வி. சுகவனம் டாக்டர் அவர்களை பல வாழ்க்கை வழங்குமாறு நான் வேலை கிடைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எஸ்சிஆர் பப்ளிகேஷன் டிவிஷனுடைய முதல் புத்தகமான சக்சஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு வந்ததில் எனக்கு உண்மையில ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த புக்கை பற்றி சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னாக்க, சார் ஆக்சுவலாக அதை பற்றி எனக்கு நீண்டகால நண்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 days முன்னாடி வந்து ஒரு பிரிண்டிங்கில் இருக்க சூழ்நிலையில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஸோ நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன ஒரு சின்ன புக்கில் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆக்சுவலாக அதை பற்றி ஒரு தாக்கம் இருந்தது. ஸோ அந்த புக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய பொக்கிஷம் தான் அப்படின்னு சொல்லணும். இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு வீட்லயுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல போட்டி தேர்வு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. சரி, ஒரு டீச்சர் போஸ்ட் போடலாம் சரி, ஒரு பேங்கிங் போடலாம் சரி, ஒரு தமிழ்நாடு பப்ளிக் எந்த ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்னாலும் நமக்கு ஜெனரல் நாலேஜ் அப்படிங்கிறது அவசியமா தான் இருக்குது. அந்த விஷயத்துல பார்க்கும்போது இந்த சக்சஸ் புக்ல எல்லா விஷயமே அடங்கியிருக்கு. இது வந்து இப்ப முதல் ஸ்டேஜா வந்து இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. படிப்படியா எல்லா மாவட்டத்திலையும் அறிமுகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா வந்து எல்லோருடைய வீட்லயுமே இருக்க வேண்டிய ஒரு அவசியமான புக்கு தான் இந்த எஜுகேஷன் பார்ட்ல. மற்ற விஷயங்கள் எல்லாமே அதில் கலந்துருக்கு. எல்லாருமே இதை பயன்படணும். மென்மேலும் இந்த எஸ்ஜிஆர் பப்ளிகேஷன் மூலியமா நிறைய புக்குகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒருத்தர் பேச வரப்போறார். திட்டத்தின் கருத்தை பற்றி சொல்றதுக்கு இந்த புக்கு உருவாகிறது கடுமையா உழைச்சவர், ஒரு இயக்குனராக இருந்து கடுமையா உழைச்சவர். இருள் என்று சும்மா இருக்காமல் ஒரு சிறு மெழுகுவர்த்தியை ஏற்றி வை. இது சரியானது என்று தெரிந்த பிறகும் அதை செய்யாமல் இருப்பது மகா கோழைத்தனம். உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் மௌனம். அறிவை பயன்படுத்தி தன்னுடைய அறியாமை ஒப்புக்கொள்வதால் உண்மையான அறிவு அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரிகளை நினைவுபடுத்தக்கூடிய அளவிற்கு இந்த புத்தகம் வெற்றி பெற உழைத்திருக்கிறார் திரு ஜவஹர் சார் அவர்களை வாழ்த்து வழங்குவார்கள். உள்ளது எல்லாம் உயர்வு உள்ளல், மற்றது தன்னிலை தள்ளாமை தீர்த்து. இது அலியன் வள்ளுவனின் குரல். அதாவது உயர்ந்த நிலைகளையே வாழ்க்கையில் நினைத்து எல்லோரும் நினைத்து வாழ வேண்டும். அந்த நிலை கைகூடாத போது கூட அந்த நினைப்பை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்பது இது பொருள். மதிப்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை எனது பிறவிக்கு ஒரு அர்த்தம் தந்தது போல் உணர்கிறேன். நமது எஸ்ஜிஆர் நிறுவனம் பிரசவித்த முதல் ப்ராஜெக்ட்
எஸ்ஜிஆர் டெக், அதாவது பப்ளிகேஷன் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இந்த அமைப்புக்கு என்னையும் ஒரு பொறுப்பாளராக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தரம் உயர்த்தி, பொறுப்பாளராக தரம் உயர்த்தி எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நமது நிர்வாக இயக்குனர் மற்றும் ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தாங்கள் தான் புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்ட போது உடனே இசைவு தந்து நேரம் ஒதுக்கி கொடுத்து உலக அளவில் ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் செய்து வரும் இந்திய மக்களின் நடுத்தட்டு மக்களின் நம்பிக்கைக்கு உரிய நமது சிட்டி யூனியன் வங்கியின் சேர்மன் ஐயா அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு அளப்பரிய உற்சாகத்தை எப்போதும் தந்து எங்களுக்கு புத்துயிர் கொடுத்து கொண்டே இருந்த எங்கள் மதிப்புக்குரிய வழிகாட்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐயா அவர்களுக்கும், ஒரு தலை சிறந்த சமூக சிந்தனையாளர், விவசாயமே தனது உயிர் மூச்சு என்று பல திட்டங்களை ஆதரவுகளுக்கு தந்தவர் அக்ரியஸ் தண்டமணி ஐயா அவர்களுக்கும் எனது நண்பனை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திட்டத்தை பற்றிய சிறிய கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த திட்டம் பல வகைகளில் பயனளிக்கும் வகையில் அமையப்பட்ட ஒரு திட்டம். காரணம், இதை நாங்கள் இந்த சக்சஸ் புத்தகத்தை ஒரு பீப்புள் ஆட்டிடியூட் ப்ராஜெக்டாக வடிவமைத்தோம். பொதுவாக பப்ளிஷர்ஸ் எல்லாரும் புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி மார்க்கெட்ல கூட சேல் பண்ணுவாங்க. அது எங்க நோக்கம் அல்ல. இந்த சக்சஸ் புத்தகம் வெளியிட்டால் நாங்கள் சாதித்தது பல. எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. காரணம், நாங்கள் தொழில் முனைவர்களை ஊக்கப்படுத்தியிருக்கிறோம், வியாபார பெருங்குடி மக்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறோம், பல விளம்பர நிறுவனங்களை நாங்கள் உயர்த்தியுள்ளோம், பல கல்வி நிலையங்கள், பல ஆயிரம் குடும்பங்களுக்கு இந்த புத்தகத்தின் மூலம் பல பயன்களை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். எனவே சகோதர சகோதரிகளே,